கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக அமைய நான் இந்த நேரத்தில் ஜெபிக்கிறேன். இந்த நிச்சயமாகவே இந்த நாள் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக அமையும். இந்த வேளையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சிலுவை மரணத்தினால நமக்கு கொடுத்ததான ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம், நமக்கு ஒரு நல்ல அந்தஸ்தை இல்லாட்டால் ஒரு தகுதியை கொடுத்து ஒரு டிக்னிட்டியை கொடுத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். நாம் சாதாரணமானவர்களாக இருந்தோம், பாவிகளாக இருந்தோம். நம்மை அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே கழுவினார் என்று வசனம் சொல்லுகிறது. அதுதான் நடந்த உண்மையான ஒரு காரியம். அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டோம். இதனாலே நமக்கு என்ன பிரயோஜனம் என்று நினைக்கலாம். இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான மக்கள் வாழ்கிறார்கள். அதிலே அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட மக்களுக்கு ஒரு சில சிறப்பு அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை தான் நம்ம பார்க்கிறோம். இந்த நாளிலே வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் இந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அதை நான் உங்களுக்கு படிக்க விரும்புகிறேன். தம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக ஆமேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மை அவர் தம்முடைய இரத்தத்தினாலே கழுவினார் என்று பார்க்கிறோம். அதோடு கூட அதன் மூலமாக நம்மை நம்முடைய இரத்தத்தினாலே கழுவி அவர் செய்ததான காரியம், பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாம் ஒரு குறையற்றவர்களாக மாசற்றவர்களாக நிற்பதற்கு நம்மை என்ன செய்திருக்கிறார்? ராஜாக்களாக்கி இருக்கிறார். அதோடு கூட நம்மை ஆசாரியர்களாக்கினார். இந்த நாளிலே இந்த ராஜாக்களை ஆக்கினார் என்று பார்க்கும் பொழுது நாம் ஏதோ ஆக்கப்பட போகிறோம் என்பது அல்ல, ஒரு காலத்தை குறித்து சொல்லுகின்றது. இது பாஸ்டர்ஸ் என்று சொல்வார், கடந்த காலம். ஆக்கினார் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே உங்களையும் என்னையும் இந்த உலகத்தில் தெரிந்து கொண்ட நாளிலிருந்தே அவர் தமக்காக தெரிந்து கொண்டு தம்முடைய விலையேறு பெற்ற ரத்தத்தினாலே கழுவி நம்மை ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கினார். இது மிக ஒரு பெரிய அந்தஸ்து இல்லையா? இந்த அந்தஸ்தை அவர் நமக்கு சிலுவையிலே அவர் மரித்ததினாலே, ரத்தம் சிந்ததினாலே, உயிர் தெழுந்ததினாலே நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் தமக்கு வெளிப்படுத்தின காரியத்தில் சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே நாம் யார் தெரியுமா? நாம் சாதாரணமானவர்கள் அல்ல, மிகவும் விசேஷித்தவர்கள். அவர் நம்மை தகுதிப்படுத்தியிருக்கிறார். தகுதி இல்லாத நம்மை ராஜாக்கள் ஆக்கியிருக்கிறார், ஆசாரியர்கள் ஆக்கிறார். ஆகவே நாம் என்ன பண்ணணும்? நம்முடைய நடை உடை பாவனைகளிலே அவருக்கு முன்பாக எப்பொழுதும் ஒரு ராஜாவாக, ஒரு ஆசாரியராக இருக்க வேண்டும். இந்த நாளிலே இதை பார்ப்போம். பிறிதொரு நாளிலே, நாளைய தினத்திலே இன்னொரு காரியத்தை தொடர்ந்து பார்ப்போம். நாம் யார்? ராஜாக்கள், ஆசாரியர்கள். நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையில் கூட நீங்கள் கொடுத்த இந்த நல்ல ஒரு சிறப்பு அந்தஸ்துக்காக, தகுதிக்காக, ஒரு டிக்னிட்டிக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மீது ஒரு பெரிய ஒரு பட்டத்தை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். எங்களை நீர் தெரிந்து கொண்டு எங்களை ராஜாக்களாக்கினீர் ஆண்டவரே, ஆசாரியர்களாக்கினீர். அதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க. இந்த சிந்தனையோடு இந்த நாளை நம்ம நடத்த, கடந்து செல்ல எங்களுக்கு கிருபை செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ராஜாக்கள், ஆசாரியர்கள்.